மாட்டுப்பால், ஆட்டுப்பால், ஒட்டகப்பால், ஏன் கழுதை பால் கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குதிரைப்பால் கேள்விப்பட்டிருக்கிறோமா என்றால் அது மிக மிக அரிதுதான். ஆனால் அதிக ஆற்றல் கொண்ட குதிரைப்பாலின் மவுசு தற்போது அதிகரித்து உள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வாடிப்பட்டியை சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன். பட்டதாரியான இவர் தனியார் வங்கி பணியில் பணியாற்றி வந்த நிலையில் நாட்டு குதிரை இனங்களை மீட்டெடுக்க வேண்டும், குதிரை பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் வங்கி பணியை துறந்து குதிரை குறித்த மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை வாங்கியும் விற்றும் வந்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக குதிரை சவாரி செய்வதற்கான பயிற்சியை மணப்பாறையில் தொடங்கி அதை மேற்கொண்டும் வருகிறார். இந்நிலையில்தான் குதிரைப்பாலின் மகத்துவம் அதிகம் என்பதை உணர்ந்து அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக தேசிய குதிரைகள் தினமான டிசம்பர் 13ஆம் தேதி முதல் குதிரைப்பால் விற்பனையை தொடங்கினார். பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த குதிரைப்பாலை பொறுத்தவரை 1 லிட்டர் சுமார் 2500 வரை விற்பனை நடைபெறுகிறதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு குதிரையை பொறுத்தவரை நல்ல நிலையில் திடகாத்திரமான உணவுப் பொருட்களை கொடுத்தால் மட்டுமே ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் அதிகபட்சமாக பால் கிடைக்கும் என்பதால் முன்கூட்டியே புக்கிங் செய்து பாலை வாங்கி செல்கின்றனர். இதனால் பாலை பொறுத்தவரை ஒரு நபருக்கு என்று சுமார் 100 முதல் 200 மில்லி வரை வழங்குகிறார். முதல் முறையாக குதிரைப்பால் எப்படி இருக்குமோ என்ற எண்ணத்தில் வாங்கி சென்ற மக்கள் தற்போது தினமும் வாங்கி செல்ல தொடங்கியுள்ளனர். பாலில் வெல்லம், பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை இப்படி சேர்த்து காய்ச்சி சாப்பிட்டால் அந்த பாலின் சுவை பல மணி நேரம் நாவில் அப்படியே இருக்கும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் உடலின் ஆரோக்கியத்தை மேன்மை பெற செய்யும் என்று சொல்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் பிரபாகரனுடன் செய்திக்குழு.